வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். Adobe இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரில் இருக்க ஒர்க் ஸ்பேசஸை நமக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை செட் பண்ணிக்கிறது. தென் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அண்ட் ஆர்ட் போர்ட் பற்றி பார்த்தோம். இன்னும் நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் கிளாஸ் 1 பார்க்கலாம். கிளாஸ் 1 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 2ல் ஃபில்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்கை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தென் ஷேப்ஸை பற்றி பார்ப்போம் அண்ட் அந்த ஷேப்ஸ்க்கு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் அப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒன்றும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் எசென்ஷியல் கிளாசிக்லேயே வச்சுக்கிறேன். தென் இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பிரிண்டில் வந்து A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த A4 ஷீட்டை ஹரிசாண்டலாக ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஹரிசாண்டல் ஓரியன்டேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். எசென்ஷியல் கிளாசிக் ஒர்க் ஸ்பேஸில் வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்வாட்சஸ் பேனல் வந்து இங்கே பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்வாட்சஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ஸ்வாட்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேலட் வந்துடும் நிறையா. இதில் கீழே இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா யாரோ இந்த மாதிரி வரும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம இந்த ஸ்வாட்சஸ் பேனலில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபில்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கலர் பேலட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர், இன்னொன்று பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவோம். பட் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறத பாருங்கள். முன்னாடி வந்து என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். முன்னாடி வந்து ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபில் இருக்குது. டிஃபால்ட்டாக இந்த ஸ்ட்ரோக்கும் ஃபில்லும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரோக்குக்கு தான் அப்ளை ஆகும். பிகாஸ் இதுதான் முன்னாடி இருக்குது. இப்போ நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளார ஃபில் வந்து ஒயிட்டில் இருக்குது, பேக்ரவுண்டும் ஒயிட்டில் இருக்கனால நமக்கு தெரியல. அண்ட் ஸ்ட்ரோக் வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட கலர் தான் மாறும். உள்ளார இருக்க ஃபில் கலர் மாறாது. பிகாஸ் ஸ்ட்ரோக் தான் இங்கே முன்னாடி இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரோக் ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பட் நமக்கு வந்து ஃபில் கலர் தான் மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபில்லை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் முன்னாடி வந்துடும், ஸ்ட்ரோக் பின்னாடி போயிடும். ஒவ்வொரு டைமும் நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரோக் ஃபில் ரெண்டுமே ஸ்வாப் ஆகும். ஸோ ஸ்ட்ரோக் இப்போ முன்னாடி வரும், இப்போ ஸ்ட்ரோக் வந்து பின்னாடி போயிடும். இப்போ ஸ்வாட்சஸ் பேனலில் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணாலும் அது வந்து ஃபில்லுக்கு தான் அப்ளை ஆகும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக்னா என்ன, ஃபில்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் ரெட் கலரில் இருக்குது, ஃபில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. பட் எனக்கு ஃபில் வந்து ரெட் கலரில் வேணும், ஸ்ட்ரோக் ஆரஞ்சு கலரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் அதை மாற்றலாம். அது எப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த கலர் வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஆரஞ்சு ஸ்ட்ரோக்குக்கு வந்துடும், ஸ்ட்ரோக்கில் இந்த ரெட் வந்து ஃபில்லாக மாறிடும். இதுக்கும் கூட ஷார்ட்கட் கீ இருக்குது. ஜஸ்ட் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபில் கலரையும் ஸ்ட்ரோக் கலரையும் ஸ்வாப் பண்ணி கொடுக்கும். வெறும் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தான் மாறும். ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இதே மாறும். பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலெக்ஷனில் இருக்கணும். இதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை, இங்கே மட்டும்தான் மாறும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் திருப்பி மாறணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து டி. ஜஸ்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபில் ஸ்ட்ரோக் ரெண்டுமே வந்து டிஃபால்ட் கலருக்கு மாறிடும். இதுவே ஒரு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து இந்த டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் கலர், அடுத்து வந்து கிரேடியன்ட், தென் அடுத்து வந்து இது வந்து கேன்சல் பண்ணுறது நன். நமக்கு ஃபில் ஸ்ட்ரோக் எதுவும் வேணான்னா இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபில் கலர் தான் வந்து இந்த சாலிட் கலரில் இருக்கும். அண்ட் கிரேடியன்ட் வந்து டிஃபால்ட் கிரேடியன்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் கிரேடியன்ட் அப்ளை ஆகிடும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து நன் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரோக் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் மட்டும் கேன்சல் ஆகிடும். ஸ்ட்ரோக் இல்லை பாருங்கள், ஃபில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபில் இருக்க இடத்துல இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் வந்து அப்ளை ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஃபில் கேன்சலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபில் வந்து என்ன கலர் கொடுக்கணுமோ இந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்வாட்சஸ் பேனல்லே கூட எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். அடுத்து வந்து ஷேப்ஸ் நம்ம எப்படி நிறையா ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டூல்ஸ் பேனலில் ரெக்டாங்கிள் டூல் டைப் டூலுக்கு கீழே இருக்கும். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நார்மலாக ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக எப்படி வேணால் ட்ரா பண்ணலாம். ஸோ நமக்கு ரெக்டாங்கிளாவோ இல்லை இந்த மாதிரி வெர்டிகலான ரெக்டாங்கிளாவோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் வரும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லலாம் ட்ரா பண்ண வேணாம். 13 மெஷர்மெண்ட்டில் எனக்கு வந்து பாக்ஸ் வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விட்த்து ஹைட் ரெண்டுமே கேட்கும். ஸோ விட்த்து இப்போ எனக்கு ஒரு 20 mm வரணும் அண்ட் ஹைட் வந்து ஒரு 30 mm வரணும் அப்படின்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட்டு 30லையும் விட்த்து 20லையும் க்ரியேட் ஆகிடும். இதோட விட்த் அண்ட் ஹைட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா மேலே இந்த பாரில் வந்து இங்கே பாருங்கள் ஹைட் ரெக்டாங்கிள் விட்த்து அண்ட் ரெக்டாங்கிள் ஹைட் ரெண்டுமே வந்து இங்கே இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பாக்ஸோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஸோ இந்த ஆக்சிஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் ஆங்கிள் எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கு விட்த்து ஹைட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ரெக்டாங்கிள் சொன்ன மாதிரியே இந்த ரெக்டாங்கிள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அடுத்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் வரும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து எலிப்ஸ் டூல் வரும். இதே அதே மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அண்ட் அடுத்து பாலிகான் டூல் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைட்ஸ் கேட்கும். இதில் 5 வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பென்டகன் க்ரியேட் ஆகும். 6 வச்சிங்க அப்படின்னா ஹெக்ஸகன் க்ரியேட் ஆகும். 3 வச்சிங்க அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக 3 வச்சனால நமக்கு 3 செட் ஆகிடும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம் நமக்கு ட்ரையாங்கிள் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி சைட்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகும். 10 சைட்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்து இதை ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்டார் டூல் இந்த டூலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். ரேடியஸ் 1 ரேடியஸ் 2ன்னு வரும். இப்போ நான் பாயிண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 8 கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 8 17 அப்படின்றத அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்டார் கிரியேட் ஆகுது. அகைன் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் 1ஐயும் 8ஆகவும் ரேடியஸ் 2ஐ 8ஆகவும் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 6 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் டூலே வந்து பாலிகன் டூல் மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் க்ரியேட் பண்ணுறது தான் அந்த ரேடியஸ் கொடுக்குறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வந்து ஹையராக கொடுங்க. ஸோ இது வந்து 16னா இது 8 இருக்கணும். தென் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சைட்ஸ் வேணும் அப்படின்றத இதில் இப்போ 20 கொடுத்தா கூட உங்களுக்கு ஸ்டார் நல்லா சூப்பராக வரும். அண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்து இதில் கம்மியாக கொடுத்து பார்ப்போம். ஸோ 2 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்து பார்த்தா இந்த இடத்தோட ரேடியஸ் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறையா ஷேப்ஸை கம்பைன் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப்லாம் க்ரியேட் பண்ணலாம் சில டூல்ஸை வச்சு. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் ஆப்ஷனை வச்சு இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாட்சஸ் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் தான் நமக்கு முன்னாடி இருக்குது. ஸோ எக்ஸாக ப்ரெஸ் பண்ணுறேன். க்ரீன் வந்துருச்சு. இப்போ நம்மளோட கலர் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வேணாம். ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த கேன்சல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸையும் உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஷேப்ஸ்க்கு எப்படி எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். எஃபெக்டில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ ஃபெதர் இன்னர் க்ளோ அவுட்டர் க்ளோ ரவுண்டட் கார்னர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் அளவுக்கு இதில் டீட்டெயிலான ஆப்ஷன் இருக்காது. இப்போ ட்ராப் ஷேடோ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட் பின்னாடி இருக்க அந்த ஷேடோ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் வரணும் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் வரணும் அண்ட் எவ்வளோ பிளர்ராக இருக்கணும் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். தென் கலர் என்ன கலர் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுமே இதில் இருக்காது. ஸோ இப்போ நான் ஒப்பாசிட்டி ஒரு 80 கொடுத்துக்கிறேன். தென் எக்ஸ் ஆஃப்செட் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ரொம்ப நமக்கு கிட்டக்க இருக்கட்டும். அண்ட் ஒய் ஆஃப்செட்டும் 1 கொடுத்துக்கிறேன். தென் பிளர் வந்து 0.5 கொடுத்துக்கிறேன். கலர் பிளாக்கே இருக்கட்டும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. இதே மாதிரி எடுத்து இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ஃபெதர் கிளிக் பண்ணுறேன். இதுவும் ஃபோட்டோஷாப்பில் இருக்க அதே ஆப்ஷன் மாதிரி தான். ஸோ சுற்றி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் சாஃப்ட் எட்ஜஸ் வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த ரேடியஸ். இந்த ரேடியஸ் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் இன்னர் க்ளோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தா அதே மாதிரி தான். மோடு வந்து உங்களுக்கு எந்த மோடு செட் ஆகுதோ அந்த மோடு வச்சுட்டு ஒப்பாசிட்டி பிளர் எல்லாமே கொடுத்து பாருங்கள். தென் அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் அவுட்ரு க்ளோ இருக்கும். இது வந்து இன்னர் க்ளோ, இது அவுட்ரு க்ளோ, வெளியில் க்ளோ ஆகும். இதில் பிளாக் இருக்கனால ட்ராப் ஷேடோ மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் டார்க்கான பேக்ரவுண்டில் இந்த அவுட்ரு க்ளோலாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பிங்க் வச்சுட்டு இப்போ ஒப்பாசிட்டியை ஒரு 90 வச்சுக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்ரு க்ளோ சூப்பராக இருக்குது. அடுத்து அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வேல்யூஸ் வந்து நான் ஒரு 10 கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எல்லாமே வந்து நல்லா ரவுண்டட் ஆகிடுச்சு. ஸோ 10 கொடுக்காம ஒரு 5 கொடுத்தா நமக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மோல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸில் தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் எல்லா சைடுமே ரவுண்டட் கார்னர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதை மெனுவில் போய் ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஷேப்பை சுற்றி இந்த மாதிரி பவுண்டிங் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ 3, 4, 5, 6, 7, 8 பவுண்டிங் பாக்ஸஸ் இருக்கும். இது வந்து கார்னரில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறது. இது இந்த கார்னரில், இது ரைட் சைடில், இது லெஃப்ட் சைடில். இதுவே உங்களுக்கு ஈவனாக ட்ராக் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டு மீதி எல்லா இடமும் அப்படியே ஈவனாக ட்ராக் ஆகும். உங்களுக்கு எல்லா சைடுமே ஈவனாக ட்ராக் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஹோல்டு ஆகிட்டு 4 சைட்லையுமே நல்லா சைஸ் வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ வெறும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா எந்த கார்னரில் ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் ஹோல்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து ட்ராக் பண்ணுறேன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படின்னா இந்த சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ஸ்கிரிபிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து குழந்தைங்களாம் இந்த மாதிரி கிறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் இது. இதோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்து ஓவர்லேப் ஆகணும் அண்ட் வேரியேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத அது டிசைட் பண்ணுறது. அடுத்த ஆங்கிள் எந்த சைடில் இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரோக் வித்து, உள்ளார இருக்க அந்த ஸ்ட்ரோக் வித் வந்து இப்போ எவ்வளோ 1 mm இருக்குது. ஸோ ஒரு 0.5 mm கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்கெட்ச் பெனில் நமக்கு ட்ரா பண்ண மாதிரி வரும். இந்த மாதிரி ரொம்ப கர்வ் வேணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வேரியேஷன் ஒரு ரேண்டமாக கண்ணா பின்னான்னு இருக்கணும், சிக்கு விழுந்த மாதிரி அந்த மாதிரினா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேரியேஷன் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். தென் இதோட ஸ்பேசிங் எந்த அளவுக்கு வேணும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அண்ட் இதோட வேரியேஷன் இதுவும் இந்த மாதிரி யூனிஃபார்மாக வரணுமா இல்லைனா இந்த மாதிரி ரேண்டமாக வரணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷேப்க்கு வந்து ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில் ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இங்கே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுவீங்க. பட் நம்ம கொடுத்த ட்ராப் ஷேடோவை எப்படி ரிமூவ் பண்ணுறது? இதே ஃபோட்டோஷாப்னா லேயரில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஷேடோவை. பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அகைன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணுறேன். இதில் நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். திஸ் வில் அப்ளை another instance of this effect. To edit the current effect, double click the name of the effect in the appearance panel அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதில் கீழே இங்கே அப்ளை நியூ எஃபெக்ட் கொடுத்துட்டா நமக்கு இன்னொரு ஷேடோ தான் க்ரியேட் ஆகும், இந்த ஷேடோ வந்து நமக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேடோவை எடிட் பண்ணுறதுக்கு அப்பியரன்ஸ் பேனல் போக சொல்கிறாங்க. ஸோ இதில் கேன்சல் கொடுத்துட்டு விண்டோவில் போயிட்டு அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரோக்கு ஃபில் நம்ம என்னெல்லாம் இந்த ஷேப்க்கு கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஸ்ட்ரோக் வேணாம் அப்படின்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் நமக்கு ஹைட் ஆகிடும். தென் ஃபில்லும் ஹைட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் ஆன் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ தான் நமக்கு வேணாம். ஸோ ட்ராப் ஷேடோ ஐ பட்டனை கிளிக் பண்ணி ட்ராப் ஷேடோ மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரியே இதோட பிளெண்டிங் மோட கூட நீங்கள் மாற்றலாம். இப்போ இதனால் இந்த ரெட் கலர் ஷேப்புக்கு மேலே வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒப்பாசிட்டி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒப்பாசிட்டி இருக்கும், இங்கே நார்மல் டார்க்கன் இந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு மல்டிப்ளை வைக்கிறேன், பின்னாடி இருக்க ஷேப்போடு இந்த மாதிரி பிளெண்ட் ஆகும். இப்போ நான் இதே ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ ஆன் பண்ணிக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை நியூ எஃபெக்ட் கொடுத்துட்டு இன்னொரு ட்ராப் ஷேடோ நான் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். நமக்கு அப்பியரன்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் ஷேடோவுமே வரும். ஸோ நம்ம எந்த ஷேடோ வேணாம் அப்படின்றத நம்ம இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் சைஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸையுமே இந்த அப்பியரன்ஸ் பேனலில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சொல்கிற கிளாஸை அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுறாமல் நீங்கள் வந்து உங்கள் இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்த கிளாஸ் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம போடுற இல்லுஸ்ட்ரேட்டர் கிளாஸஸ்க்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.